ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இப்பொழுது நாம் திருச்சிலுவை பாடுகளை தியானிப்பதற்காக அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாம் அந்த வானக தந்தையை நோக்கி கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். கைகளை குவித்து கண்களை மூடி ஜெபிப்போமா? வானக தந்தையே இறைவா, நாங்கள் மீட்படைய உம் அன்பு மகனை உலகிற்கு அனுப்பி எங்களுக்காக சிலுவை சார்பை ஏற்க செய்தவரே, இந்த புனித நாளாம் பெரிய வெள்ளி அன்று நாங்கள் அனைவரும் இறை சமூகமாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கல்வாரி பாதையில் நிற்கின்றோம். எங்கள் பாவ இயல்பை இத்தனை வேதனைகளுக்கு காரணம் என்று உணரச் செய்தருளும். அன்பு இயேசுவே, சிலுவை பாதை பயணத்தை தொடங்கும் எங்களுக்கு நாங்கள் பார்வையாளர்களாக அல்ல, மாறாக மீட்பின் அனுபவத்தை பெறும் சீடர்களாக இந்நிகழ்வில் பங்கேற்க செய்தருளும். உமது சொல்லன்னா வேதனைகளையும் அளவிட முடியா அன்பையும் உணர எங்கள் கண்களையும் இதயங்களையும் திறந்தருளும். தூய ஆவியானவரே, இந்த புனித பயணத்தில் எங்களை வழிநடத்தும். எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து தியானிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நமக்காக உயிர் துறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து மீட்பின் அனுபவத்தை பெற கலைநயத்துடனும் வனப்புடனும் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய சிலுவை பாதை மாடங்களில் முதல் பயணத்தை தொடர்கிறோம் என்ற தூய உள்ளத்தோடு இந்த கல்வாரி பலியில் பங்கெடுப்போம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். இறைவாக்கினர் எசாயா 53:4 சொல்லப்படுகிறது. 1981 ஆண்டு வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் முகமது அலி அகா என்பவரால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். படுகாயமடைந்த திருத்தந்தை சாவின் விளிம்பிற்கே சென்றார். ஆனால் உயிர் காப்பாற்றப்பட்டார். உலகமே குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பியது. ஆனால் நடந்தது, திருத்தந்தை உடல்நலம் பெற்ற பின் நேராக தன்னை கொல்ல முயன்ற குற்றவாளியை சந்திக்க சிறைக்கு சென்றார். முகமது அலி இருந்த சிறிய அறையில் நீண்ட நேரம் செலவிட்டார். அவரின் கரங்களை பிடித்து நீ என் சகோதரன் என்றார். அவரது கரத்தை பிடித்து நீ என் சகோதரன் என்றார். தன்னை சுட்டுக்கொள்ள முயன்றவரின் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நீ என் சகோதரன் என்றார் திருத்தந்தை. உலகமே வியந்து பார்த்தது. ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் இயேசுவின் பாடுகளின் அனுபவம் பெற எனக்கு உதவிய என் சகோதரரை சந்தித்தேன், அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்ட போது இயேசு வழங்கிய மீட்பின் அனுபவத்தை நான் பெற்றேன் என்று கூறினாராம் திருத்தந்தை. இன்று நம்மில் பலர் பேர் பல பாவங்களை
பல பாவ அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். பல சுமைகளை இறக்கி வைக்க முடியாமல் திணறுகிறோம். இயேசு தான் பட்ட காயங்களை விட, சுமக்கும் சிலுவையின் பாரத்தை விட நமது பாவ சுமையே அவருக்கு பெரும் பாரமாக இருக்கிறது. இன்று நாம் மேற்கொள்ளும் சிலுவை பாதையில் நம்மை அழுத்தும் பாவ சுமைகளையும் பற்றுகளையும் இறக்கி வைக்கப் போகிறோம். ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பாவத்தை சுட்டி காட்டும் சிலுவையை நம்மில் ஒருவர் சுமப்பர். 12 நிலைகளிலும் 12 சிலுவைகளும் 13ஆம் நிலையில் நம்மோடு இணைந்து அன்னை மரியாளும் ஒரு சிலுவையை சுமந்து மொத்தம் 13 சிலுவைகளை 14ஆம் நிலையில் கல்லறையில் புதைக்கப் போகிறோம். முதல் ஸ்தலத்தில் சிலுவை ஏற்பவர் இறுதி வரை 14ஆம் ஸ்தலம் வரை சிலுவையை சுமந்து கொண்டு வருவர். இந்த சிலுவை பாதையில் இயேசு புதைக்கப் போவதில்லை, மாறாக அவர் இறப்பதற்கு காரணமான பாவங்களை சிலுவையில் ஏற்றி அந்த பாவங்களை நாம் புதைக்கப் போகிறோம். எனவே இன்று இயேசு இறக்கப் போவதில்லை, நாம் தான் பாவத்தோடு இறக்கப் போகிறோம். அப்பொழுது இயேசுவின் மீட்பின் அனுபவத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள், இணைந்தே இறப்போம் நமக்காக இறந்த அந்த மாபெரும் இயேசு கிறிஸ்துவோடு. தீர்ப்பினை சுகமாய் ஏற்றீரே, பழிவாய் பழி சுமந்து நின்றீரே. தீர்ப்பினை சுகமாய் ஏற்றீரே, பழிவாய் பழி சுமந்து நின்றீரே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. சிலுவை பாதையின் முதல் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். யாக்கோப்பு 3 அதிகாரம் இறை வார்த்தை 16. பொறுமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுச்செயல்களும் நடக்கும். பொறாமை தீர்ப்பிடுகிறது. எந்த தவறும் செய்யாத இயேசு தண்டனை தீர்ப்புக்கு ஒப்புவிக்கப்படுகிறார். உண்மைக்கு சான்று பகர்ந்தவர், சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவர், எளியோரின் கண்ணீரை துடைத்தவர், ஏழைகளின் பசியையும் நோய்களையும் நீக்கியவர், தாழ்த்தப்பட்டோரையும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களையும் அரவணைத்தவர் தீர்ப்பு பெறுகிறார். காரணம் பொறாமை, பொறாமை, பொறாமை. தலைமை குருக்கள் பொறாமையினால் தான் இயேசுவை ஒப்புவித்து இருக்கிறார்கள் என்று பிலாத்து அறிந்திருந்தான். இயேசுவின் பின் பெரிய கூட்டம் செல்கிறது. எல்லோரும் அவரையே தேடுகிறார்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. இதை அறிந்த தலைமை குருக்கள், பரிசேயர், சதிசேயர், மூப்பர்கள் இயேசுவிற்கு எதிராக பொறாமை என்னும் சதி வலையை விரித்தனர். அந்த வலையிலிருந்து இயேசுவும் தப்பிக்க இயலவில்லை. காயின் தன் சகோதரன் ஆபேல் மீது பொறாமை கொண்டதால் மனித குலத்தில் முதல் கொலை நிகழ்ந்தது. பேய்த்தன்மை வாய்ந்த பொறாமையையும் கட்சி மனப்பான்மையையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும் என்கிறது இறை வார்த்தை. மக்களின் பாராட்டை ஏற்றுக்கொள்ள முடியாத சவுல் தாவீதை கொல்ல துடித்ததும் பொறாமையால் தான்.
சிந்தனை. உறவுகள், நண்பர்கள், அயலார் ஆகியோரின் வெற்றி மற்றும் வளர்ச்சி என்னை சஞ்சலப்படுத்துகிறதா? மற்றவர்களின் ஆசீர்வாதங்கள் மற்றும் வசதிகளை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேனா? பிறர் மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். பொறாமையால் ஏரோது என்னை கொல்லத் தேடி மாசற்ற குழந்தைகளை கொன்றான். அதுபோல பொறாமையால் நீயும் மற்றவர்களை அழித்துவிட நினைக்காதே. அதுதான் என் ஆசை. என்னை நீ அன்பு செய்தால் பொறாமையை விட்டு நல்வழி நட. இதுவே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்களாக. ஆமென். உலகின் பாவங்கள் போக்கவே சிலுவை சுமந்தீர் தோளிலே. உலகின் பாவங்கள் போக்கவே சிலுவை சுமந்தீர் தோளிலே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. சிலுவை பாதையின் இரண்டாம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12-13. அன்பிற்குரியவர்களே, துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவதை கொள்வீர்கள். ஏற்றுக்கொள்ளாமையை ஏற்கிறது சிலுவை. வேதனை, அவமானம் மற்றும் இறப்பின் கருவியான சிலுவையை முழு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. சிலுவையை எதிர்க்கவில்லை, முறையிடவில்லை, தப்பி ஓடவில்லை. மாறாக கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என பிலிப்பியர் 2:18 குறிப்பிடுகிறார் புனித பவுல். இவ்வாறு மீட்பின் பாதை துன்பத்தின் பாதை என்பதை இயேசு புலப்படுத்தினார். இதற்கு மாறாக நாம் சிலுவைகளை நிராகரிக்கிறோம், துன்ப சோதனைகளை எதிர்க்கிறோம், தியாகத்தை தவிர்க்கிறோம், வேதனைகளில் புலம்புகிறோம், வசதிகளையும் ஆசீர்வாதங்களையும் மட்டுமே தேடி திருத்தலங்களை நோக்கி ஓடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், நோய், உறவு சிக்கல், பொருளாதார பிரச்சனைகள், தோல்விகள், புரிந்து கொள்ளாமை கடவுளின் தண்டனைகள் அல்ல. மாறாக மீட்பு பாதையில் இறைவனை அணுகி செல்ல உதவும் ஒப்பற்ற வழிமுறைகள். இதையே இயேசு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். சிந்தனை. துன்பம், நோய், பிரச்சனைகள் வேண்டவே வேண்டாம் என்ற மனநிலையில் வாழ்கிறேனா? துன்பங்கள் வழியாக கடவுள் என்னை தண்டிக்கிறார் என்று எண்ணுகிறேனா? இல்லை, என்னை அதிகம் அன்பு செய்கிறார் என்று கருதுகிறேனா? நான் செய்யும் பக்தி செயல்கள் மூலம் துன்பத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேனா?
சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். என் வாழ்வு முழுவதும் எவ்வளவு துன்ப துயரங்களை கடந்து வந்தேன் என்பதை உணர்ந்து உனது துன்ப வேளைகளில் அவற்றை நீ மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்களாக. ஆமென். தாங்கிட முடியா சுமையினா கரையில் தடுமாறி வீழ்ந்தீரே. தாங்கிட முடியா சுமையினா கரையில் தடுமாறி வீழ்ந்தீரே. உணர வேண்டுமே, உமை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. சிலுவை பாதையின் 3ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். லூக்கா 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். பேராசை கீழே விழுகிறது. இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். சுமை அழுத்துகிறது, பாதையும் தடுமாறச் செய்கிறது. பேராசை என்ற பாரமும் மனிதனின் இதயத்தை அழுத்து கீழே தள்ளிவிடுகிறது. பேராசை கண்களை குருடாக்குகிறது. பொருள், பதவி, புகழ் போன்றவற்றை பற்றி கொண்டு சுயநலத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கிறது. பேராசைதான் யூதாசை 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க செய்தது. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்கிறது. இறை வார்த்தை, பேராசை நம்மை தொற்றிக் கொள்ளும் போது வாழ்வின் நிதானத்தை இழந்து விழுந்து விடுகிறோம். நமது நண்பகத்தன்மை, இரக்கம், உறவு ஆகிய அனைத்தும் நம் வாழ்வை விட்டு காணாமல் போகின்றன. பேராசை நம் வாழ்விலிருந்து கடவுளையும் பின்னுக்கு தள்ளிவிடுகிறது. இயேசு கூறுகிறார், எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டு இருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. லூக்கா 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 15. பணம் சம்பாதித்தால் மட்டும் போதும் என்று ஒரு சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் வேண்டும் என்ற எண்ணத்தில் குடும்பத்தை, உறவை, ஏன் கடவுளையும் ஓரம் கட்டி விடுகிறோம். அதற்கு மேலும் சிலர் பேராசையால் அடிப்படை மனித பண்புகளையும் மறந்து வாழ்கிறோம். நமது பேராசை இயேசுவின் சிலுவை பாரத்தை அதிகமாக்குகிறது என்பதை உணர்வோமா? சிந்தனை. பேராசையால் என் குடும்பத்தில் இருந்தும் உறவுகளில் இருந்தும் அந்நியப்படுத்தப்பட்டுள்ளேனா? நான் சேர்த்த சொத்தின் பொருட்டு எவ்வளவு பேரின் வகையை சம்பாதித்துள்ளேன். போதும் என்ற மனநிலை என்னில் உருவாக எது என்னை தடுக்கிறது? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். பேராசையில் நீ இழந்த குடும்ப உறவுகளையும் நண்பர்களையும் உடல் நலத்தையும் நீ திரும்ப பெற வேண்டும் என்றால் பேராசையை விடு, போதும் என்று வாழ். இதுவே எனது ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல்
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். இடர்படும் சுதனை கண்டதும் அன்னை மரியாளும் கலங்கினார். இடர்படும் சுதனை கண்டதும் அன்னை மரியாளும் கலங்கினார். உணர வேண்டுமே உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. சிலுவை பாதையின் 4ஆம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். லூக்கா 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 8. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கிறார் என்றோ. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக சாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இரக்கம் தாயை சந்திக்கிறது. கல்வாரி பயணத்தில் இயேசு தம் தாயை சந்திக்கிறார். வார்த்தைகள் பேசப்படவில்லை, ஆனால் இதயங்கள் பேசுகின்றன. தாய்க்கும் மகனுக்கும் இருக்கும் ஆழமான உறவு துன்பங்கள் நடுவிலும் வெளிப்படுகிறது. தனது உலக வாழ்வு நிறைவு பெறப் போகிறது என்பதை உணர்ந்த இயேசு சிலுவையடியில் தன் தாயை யோவானின் பொறுப்பில் ஒப்படைக்கிறார். இரக்கமற்ற இந்த உலகு பெற்றோர்களையும் பெரியோர்களையும் பயனற்றவர்களாக கருதி பொறுமையற்று கொடூரமாய் நடத்தும் அவலங்கள் நம் வீடுகளில் நடப்பதில்லையா? நாம் இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு பெற்றோர்களின் தியாகமும் வேதனையும் கடின உழைப்பும் என்பதையும் ஏன் உணர்வதில்லை? உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துள்ளார். இதனால்தான் இயேசு தம் தாயை தாம் இறப்பதற்கு முன்பாக யோவானிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கிறார். இரக்கம் நம் இல்லங்களில் இருந்து தொடங்குகிறது. குறிப்பாக நம் பெற்றோர்களிடமும் பெரியோர்களிடமும் மதிப்பும் அக்கறையும் சொற்களில் செயல்களில் வெளிப்பட வேண்டும். சிந்தனை: முதிர் வயதில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனம் உவந்து அன்புடன் செய்கிறேனா அல்லது தட்டி கழிக்கிறேனா? மூத்தவர்கள் பயனற்றவர்கள் என்றும் பாரங்கள் என்றும் கருதுகிறேனா? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். பெற்றோர்களையும் மூத்தவர்களையும் மதிப்புடன் கவனிக்காமல் என்னை சந்திக்க நினைக்காதே. அவர்களை நன்கு கவனிக்க வேண்டும் என்பதே என் ஆசை. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். திருத்தோள்கள் ஓய்ந்திட சீமோன் மனம் கொண்டு உதவினார். உம் திருத்தோள்கள் ஓய்ந்திட
சீமோன் மனம் கொண்டு உதவினார். உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. ஐந்தாம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 13. ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். உதவிட மறுக்கும் கண்டுகொள்ளாமை. சீரேன் ஊரை சார்ந்த சிமியோன் என்ற புறவினத்தான் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவும்படி வற்புறுத்தப்படுகிறார். ஒருவேளை தொடக்கத்தில் அவர் உதவிட மனமின்றி நின்று இருக்கலாம். ஆனால் இயேசு பட்ட வேதனையின் குரல் அவரை உதவி செய்ய தூண்டியது. கண்டுகொள்ளாமை இன்றைய சமூகத்தின் பெரிய அவலம் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய பாவம். நாம் அனைவரும் இன்று பல்வேறு துன்பங்களிலும் வேதனைகளிலும் அல்லல் படும் எத்தனையோ ஏழை எளியோரை பார்த்தும் அவர்களது அழுகுரலை கேட்டும் கண்டுகொள்ளாமல் நல்ல சமாரியன் ஓமையில் வரும் லேவியர் குருவை போல நகர்ந்து செல்கிறோம். நமது வசதி, நமது சௌகரியமே முதன்மையாய் நிற்கின்றன. உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்து நிற்கும்? 1 யோவான் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 என்று இறைவார்த்தை நம்மை கேட்கிறது. சிமியோனின் உதவி சிறியதாக இருந்தாலும் இயேசுவின் சிலுவை பாதையை நிறைவு செய்ய உதவியது. எனவே பார்வையாளர்களாக இல்லாமல் கண்டுகொள்பவர்களாக மாறி பிறரின் துயர் துடைப்போம். சிந்தனை. ஏழைகளையும் தேவையில் உள்ளோரையும் கண்டும் காணாதது போல் வாழ்கிறேனா? எனக்கு கடவுளால் வழங்கப்பட்டுள்ள ஆசி எனக்குரியது மட்டுமல்ல, பிறரோடும் அது பகிரப்பட வேண்டும் என்று கருதுகின்றேனா? தேவையில் உள்ளோருக்கு உதவ என் ஆடம்பரத்தை, என் வசதிகளை குறைத்துக் கொள்ள முடியுமா? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். தேவையில் உள்ளவரை கண்டுகொள்ள நானும் உன்னை கண்டுகொள்வேன். இதுவே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்களாக. ஆமென். உயிரின் வடிவாம் உதிரத்தான் உம்முகம் பதித்தீர் துணியிலே. உயிரின் வடிவாம் உதிரத்தான் உம்முகம் பதித்தீர் துணியிலே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 3 மற்றும் 4. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம்.
மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிடம் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். சுயநலத்தின் அகோரம். கூட்டத்தின் நடுவில் வெரோனிகாள் என்ற பெண்மணி துணிவுடனும் இரக்க உணர்வுடனும் முன்வந்து இயேசுவின் அகோரமான முகத்தை துடைக்கிறாள். கூட்டத்திற்கோ படை வீரர்களுக்கோ அவள் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லாம் கை கட்டி நமக்கு எதற்கு இந்த வீண் பிரச்சனை என்று எண்ணிய போதும் பின் விளைவுகளை பற்றி அஞ்சாமல் துணிவுடன் நற்செயலில் ஈடுபடுகிறார் வெரோனிகாள். சுயநலம் என்பது நாம் கடவுளின் இயல்பை வெளிப்படுத்தி வாழ நம்மை தடுக்கிறது. பல வேளைகளில் நமக்கு ஏன் என்றும் அதெல்லாம் முடியாது என்றும் நாம் ஒதுங்குகிறோம். எனக்கு என்ன கிடைக்கும் என்று பலனை எதிர்பார்க்கின்றோம். நம்முடைய வசதி, பாதுகாப்பு, கௌரவம் ஆகியவை பாதிக்கப்படக்கூடாது என்று நினைத்து தயங்குகிறோம். அப்படி நாம் தயங்கும் பொழுது உதவி செய்ய, அன்பு செய்ய, பணிபுரிய, சரியானதை செய்ய நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை உதறி தள்ளுகிறோம். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றிலே அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும் என்ற இறைவார்த்தை நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. வெரோனிகாள் தன் சுயநலம் என்னும் கோட்டையை தகர்த்து எறிந்து வெளியே வந்தாள். அதுபோல நாமும் நமது சுயநல கோட்டைகளை தகர்த்து எரிந்து வெளியே வருவோம். சிந்தனை. நான், எனது குடும்பம், எனது ஊர், எனது இனம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறேனா? என் சுயநலத்தால் நான் செய்ய தவறிய நற்செயல்கள் எவை? சுயநலத்தோடு வாழ்ந்து நீங்கள் இதுவரை எதை சாதித்தீர்கள்? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். சுயநலத்தை கடந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற சிந்தனையோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாது அதற்கேற்ற செயல்களை வெளிப்படுத்தி நீ வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். கால்கள் நடுங்கியே சாய்ந்திட மீண்டும் வீழ்நீர் மண்ணிலே. கால்கள் நடுங்கியே சாய்ந்திட மீண்டும் வீழ்நீர் மண்ணிலே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. சிலுவை பாதையின் 7ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 11. நாய் தான் கதிர்களை தின்ன திரும்பி வரும், அதுபோல மூடர் தாம் செய்த மடச்செயலையே மீண்டும் செய்வார். விழச் செய்யும் தீய பழக்கங்கள். இயேசு சிலுவையின் தாங்க முடியாத பாரத்தால் 2ஆம் முறை கீழே விழுகின்றார். பல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் மீண்டும் மீண்டும் தவறும் நமது இயலாமையே விடுதலை நினைவூட்டுகிறது. சிறிய சந்தோஷங்களுக்காக ஆரம்பித்த பழக்க வழக்கங்கள் நம்மை தீமையின் ஆதிக்கத்திற்கும் சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள்ளும் கொண்டு வந்து விடுகிறது. குடி, போதை பழக்கம், தொலைக்காட்சி நாடகங்கள், அலைபேசி வலைதளம்,
சமூக ஊடகங்கள் போன்ற பல போதைகளுக்கு நம்மை அடிமையாக்கி நமது ஆற்றலை பலவீனப்படுத்தி ஒழுக்க வாழ்வை சீர்குலைத்து விடுகின்றன. இதனால் பலர் உறவுகளோடும் கடவுளோடும் அன்றியப்பட்டு நிற்கின்றனர். கடவுள் கொடுத்த அருள் வளங்களும் நேரங்களும் விரயமாகி வாழ்வின் நோக்கத்தை அறிய முடியாமல் செய்கிறது. நான் விரும்பும் நேர்மையை செய்வதில்லை, நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். உரோமையர் 7:19 புனித பவுல் போல் புலம்புகின்றோம். எனவே நமது பாவ பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பித்து அதிலிருந்து விடுபட அவரது அருளை நாடுவோம். சிந்தனை. எனது நேரம், பொருள், அமைதியை பறிக்கும் தீய பழக்கம் எது? எந்த பழக்கத்தில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை? விடுபட விரும்புகிறேனா? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். உன் இயலாமை எனக்கு தெரியும். நீ விடுபட வேண்டும் என்ற விருப்பத்தை மட்டும் என்னிடம் தெரிவி. உன்னை அடிமைப்படுத்தும் எல்லா தீய பழக்கத்தில் இருந்தும் உன்னை விடுவிப்பதே எனது ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்களாக. ஆமென். உமக்காய் கலங்கிய மகளீரை அன்பாய் தேற்றினீர் தெய்வமே. உமக்காய் கலங்கிய மகளீரை அன்பாய் தேற்றினீர் தெய்வமே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. எட்டாம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 27 மற்றும் 28. பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுவர் கயவர். எரிக்கும் நெருப்பு போன்றது அவரது நாக்கு. கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவர். புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர். புண்படுத்தும் புரணி, அவதூறு. எருசலேம் நகரத்தின் பெண்கள் அழுது இயேசுவுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அவர் பட்ட பாடுகளை கண்கூடாக பார்த்ததால் அவர்கள் வாயில் இருந்து ஆறுதல் மொழிகள் உரித்துள்ளன. அந்த வார்த்தைகள் இயேசுவின் இதயத்துக்கு இதமாக இருந்திருக்க வேண்டும். அதனால் தனது துன்பங்கள் மத்தியிலும் மீட்புக்கான வழியை கற்பிக்கிறார். நமது வார்த்தைகள் அன்பு நிறைந்த உண்மையான வாழ்வளிக்கும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். புரணி ஒரு மறைவான விஷமத்தனம் நிறைந்த அழிவின் ஆயுதம். மற்றவர்களுக்கு ஆற்ற முடியாத காயங்களை உண்டாக்குகிறது. உறவுகளை பாழ்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுமைகளை கொலை செய்கிறது. யதார்த்தமாக பேச ஆரம்பிப்பது தீர்ப்படுவதாகவும் பிறரின் மாண்பை குறைப்பதாகவும் உருவெடுக்கிறது. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என எபேசியர் 4:29 கூறுகிறது. ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி தவறானதையும் இல்லாதது பொல்லாததையும் பேசி மகிழ்வது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரான செயலாகும்.
சிந்தனை. நான் யாரை பற்றி அதிகம் புரணி பேசுகிறேன்? நான் பேசும் புரணியில் நன்மை விளையுமா? உண்மை உள்ளதா? நான் பேசிய புரணியால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். நேருக்கு நேர் குறைகளை சொல்ல மனதிடம் இல்லாத பொழுது அவரை பற்றிய நற்குணங்களை சொல்வதுதானே கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களின் அடையாளம். எனவே நற்குணங்களை பின்பற்றுங்கள். அதுவே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்களாக. ஆமென். நாடியும் நரம்பும் தளர்ந்ததே, மூன்றாம் முறையாக வீழ்ந்தீரே. நாடியும் நரம்பும் தளர்ந்ததே, மூன்றாம் முறையாக வீழ்ந்தீரே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. சிலுவை பாதையின் 9ஆம் நிலை. இறையேசுவே வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மாற்கு 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 23 மற்றும் 24. இயேசு அவரை நோக்கி, இயலுமானாரா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அழிவை தரும் அவநம்பிக்கை. இயேசு சிலுவையின் பாரத்தாலும் படை வீரர்கள் கொடூரமாய் தாக்கியதாலும் வலுவிழந்து 3ஆம் முறை கீழே விழுகின்றார். ஆற்றல் அற்றவராக இருந்தாலும் தன் தந்தையின் திட்டத்தில் முழு நம்பிக்கை கொண்டு எழுகின்றார், தொடர்கின்றார். நமது வாழ்வில் பல வேளைகளில் தோல்வியை சந்திக்கும் பொழுது அவநம்பிக்கை நம்மை முழுவதுமாக ஆட்கொள்கிறது. நம் செபங்கள் கேட்கப்படாத பொழுது, நம் துன்பங்கள் தொடர்கின்ற பொழுது, கடவுளின் உடன் இருப்பை அனுபவிக்காத பொழுது அவநம்பிக்கையால் அலைக்கழிக்கப்படுகின்றோம். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் அடைவது ஏன்? கடவுளையே நம்பி இரு. திருப்பாடல் ஆசிரியர் கேட்கின்ற கேள்வி நமது கேள்வியாக உள்ளது அல்லவா? முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீதிமொழிகள் 3:5 என்ற இறைவனின் அழைப்புக்கு செவிமடுப்போம். அவநம்பிக்கை எதுவும் மாறாது என்று நம்ப வைக்கிறது. கடவுளின் அன்பையும் பராமரிப்பையும் சந்தேகப்பட வைக்கிறது. எல்லாம் முடிந்துவிட்டது என்ற எதிர்மறை சிந்தனைகளை நமக்குள் விதைக்கிறது. ஆனால் எங்கு முடிவு என்று நினைக்கின்றோமோ அங்கு புதிய ஆரம்பம் என்பதை உணராமல் வாழ்கின்றோம். ஏனெனில் நமது கடவுள் தரும் வாக்குறுதி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதாகும். சிந்தனை. சந்திக்கும் துன்பங்களால்
தீராத நோய்களால் எனக்குள் அவநம்பிக்கை ஏற்படுகிறதா? அவநம்பிக்கை சாத்தானின் வழிமுறை என உணர்கிறோமா? அவநம்பிக்கையில் பிற தெய்வ வழிபாடுகள், ஜோதிடம், செய்வினை, பரிகாரம், கழிப்பு கழித்தல், காசு வெட்டி போடுதல் போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடுகிறேனா? சிந்திப்போம். குழந்தை இயேசு பேசுகிறேன். என்னை நம்புகின்ற அவநம்பிக்கை பட தேவையில்லை. என்னை நம்பாதவர்களை நானும் நம்ப தயங்குகின்றேன். எனவே நம்பிக்கையோடு வாழுங்கள். அதுவே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்களாக. ஆமென். அதிசயம் புரியும் ஆழையும் அகன்றிட நலிந்தே வாடினி. அதிசயம் புரியும் ஆடையும் அகன்றிட நலிந்தே வாடினி. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். திருப்பாடல்கள் 22 இறை வார்த்தைகள் 6 முதல் 8 முடிய. நானோ ஒரு புழு, மனிதன் அல்ல. மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். தன்மானம் இழந்த அவமானம். இயேசுவின் ஆடைகள் வலுக்கட்டாயமாக கொடூரமாக உரியப்படுகின்றன. படைப்பு முழுவதையும் உடுத்தியவர் இங்கு நிர்வாணமாக்கப்பட்டு மானபங்கப்படுத்தப்படுகிறார். அவர் உடலில் ஒட்டு துணி இல்லை. உலகின் கண்களில் அவரது மதிப்பும் மாண்பும் மறைந்து போயின. மனித அவமானத்தின் ஆழத்தில் நுழைகிறார். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 12:2. சிலுவையில் தொங்கிக் கொண்டே தனது ஆடைகளை பங்கு போடுவதை கண்டார். நமது வாழ்வில் பல அவமானங்களை சந்திக்கிறோம். காயப்படுத்தப்படுகிறோம், கேவலப்படுத்தப்படுகிறோம், சிறுமைப்படுத்தப்படுகிறோம். நமது மானம் போய்விட்டதே என்று புலம்புகிறோம். அவ்வாறே நாமும் மற்றவர்களை அவமானப்படுத்தி அதில் மகிழ்ந்து இருக்கிறோம். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நம் அனைவருக்கும் மாண்பு கடவுளிடமிருந்தே வருகிறது. அதை மனிதர்கள் ஒரு நாளும் பறிக்க முடியாது. இயேசு தான் அவமானப்படுத்தப்பட்ட போதிலும் தனது மாண்பை தன் தந்தையிடமிருந்தே பெற்றுக்கொண்டார். சிந்தனை. நான் எனது வாழ்வில் அவமானப்பட்ட தருணங்கள் எவை? என்னை அவமானப்படுத்தியவர்கள் யார் யார்? என்னால் அவமானப்பட்டவர்கள் உள்ளனரா? அவமானப்பட்ட போது என் தன்மானமே போய்விட்டது என்று கருதுகிறேனா? என் மாண்பு கடவுளின் கையில் உள்ளது என நம்புகிறேனா? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்
என்ற எனது வாக்குறுதியில் நம்பிக்கை கொள். அப்பொழுது உன்னை சிறுமைப்படுத்தியவர்கள் முன் உன்னை நான் மேன்மைப்படுத்தி ஆசி வழங்குவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வர்களாக. ஆமென். கரங்களை ஆணிகள் துளைத்திட சிலுவையில் தொங்கி நீர் இயேசுவே. கரங்களை ஆணிகள் துளைத்திட சிலுவையில் தொங்கி நீர் இயேசுவே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. பாதையின் 11ஆம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ரோமர் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 19. அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டு விடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியது என்கிறார் ஆண்டவர். பழிதீர்க்கும் பகைமை. இயேசுவின் கைகளும் கால்களும் ஆணிகளால் துளைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படும் போது வேதனையில் கதறுகிறார். இந்த கொடூரம் அவருக்கு விளைந்ததற்கு காரணம் பகைமையும் பழிவாங்கும் எண்ணமுமே. ஆனால் இயேசு ஒரு அளப்பரிய காரியத்தை செய்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனென்றால் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஜெபித்து மன்னிப்பை பெற்று தருகிறார். மனிதன் பல வேளைகளில் மிருகமாக மாறி பழி வாங்குகிறான். காயப்படும் போது நாம் காயப்படுத்த விரும்புகிறோம். வன்மமும் பகைமையும் நம்மை பற்றி கொள்ளும் போது நம் இதயம் பழிவாங்க துடிக்கும் விஷத்தால் நிரம்புகிறது. பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன என்கிறார் கடவுள். புனித பவுல், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், நன்மையால் தீமை வெல்லுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். இயேசுவின் ஆணி கொண்ட காயங்களை பார்க்கிற பொழுது பழிவாங்கல் அல்ல, மாறாக மன்னிப்பு தான் வெளிப்படுகிறது. சிந்தனை. பகை உணர்வு கொண்டு யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் வாழ்கிறேன்? எதிரிகளாக கருதி யாரை பழிவாங்க துடிக்கிறேன்? எனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேனா? மன்னிக்கும் போது இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறேனா? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். பகைமையோடும் வன்மத்தோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் வாழும் நீங்கள் என்னை தேடி கோவிலுக்கு வரும்போது நான் எப்படி உங்களை அரவணைப்பேன்? எனவே பகைமையை மறந்து நீங்கள் வாழ வேண்டும், அதுவே எனது ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வர்களாக. ஆமென். ஆவியன் வாழ்வை மீட்டிட உயிரையும் தந்தீர் இயேசுவே. ஆவியன் வாழ்வை மீட்டிட உயிரையும் தந்தீர் இயேசுவே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை
சிலுவை பாதையின் 12ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 13. ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். ஆட்டம் போடும் ஆணவம். மீட்பின் மிக உன்னதமான இத்தருணத்தில் இயேசு சிலுவையில் தனது இறுதி மூச்சை விடுகிறார். அவர் இறைமகனாய் இருந்தும் சர்வ வல்லவராய் இருந்தும் தாழ்ச்சியின் பாதையை தேர்ந்து கொண்டு எல்லாவற்றையும், ஏன் தன் உயிரையும் தம்முடைய மீட்புக்காக கையளிக்கிறார். அவரின் மீட்பு பயணத்தில் ஆணவம் மற்றும் அகங்காரத்திற்கான எந்த வடுக்களும் இல்லை. முழுமையான கீழ்ப்படிதலும் அன்பினால் தம்மை கையளிப்பதும் மட்டுமே நடைபெறுகிறது. சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். நம்மை ஆட்டி படைக்கும் ஆணவம், வரட்டு கௌரவம் மற்றும் அகந்தை நம்மை மற்றவர்களிலும், ஏன் கடவுளை விட மேலானவர்களாக எண்ண தூண்டுகிறது. தன்னை மையப்படுத்தியே எல்லா சுழலும் இருக்க வேண்டும் என்று மமதையில் மற்றவர்களுக்கு செவிமடுக்க மறுப்பதும், மன்னிக்க மறுப்பதும், மேலாதிக்கம் செய்ய துடிப்பதும் பலரின் இயல்பாக மாறுகிறது. ஆணவம் நம்மை கடவுளிடம் இருந்து பிரித்து விடுகிறது. காரணம், கடவுள் தேவையில்லை என்ற மெத்தனம். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. தந்தையே, உன் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று தன்னை முழுவதுமாக தந்தையிடம் ஒப்படைத்த இயேசுவின் மனநிலை எங்கே? நமது மனநிலை எங்கே? ஆணவமும் தலைக்கணமும் இறைவன் பார்வையில் அருவருக்கத்தக்கவை. சிலுவை முன்பு நிற்கிற நாம் நமது ஆணவத்தையும் செருக்கையும் வரட்டு கௌரவத்தையும் சிலுவை அடியில் புதைத்துவிட்டு தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்வோம். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திருரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் இரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் இரத்தம் அழகில்லை. கள்வர்கள் நடுவில் கதறுகிறார், கள்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக சிலுவையில் தொங்கும் இயேசுவை சிந்தனை. எல்லோரும் நான் சொல்வதை கேட்க வேண்டும், எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எண்ணுகிறேனா? என் பேச்சில் ஆணவம் வெளிப்படுகிறதா?
மற்றவர்களை அடக்கி ஆள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேனா? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். என் முன்னால் நிற்கும் நீ எப்பொழுது நீ ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறாயோ அப்பொழுது நான் உன்னை எல்லாமாக மாற்றுவேன். ஆணவத்தை விடு, தாட்சியை பற்றிக்கொள், அதுவே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்களாக. ஆமென். உணவாய் வந்தனல் உடலிது, அன்னை மடி மீது தவழுதே. உணவாய் வந்தனல் உடலிது, அன்னை மடி மீது தவழுதே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. 13ஆம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். யோவான் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 26 மற்றும் 27. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அன்னையின் ஆதரவு. உயிரற்ற இயேசுவின் உடல் அன்னை மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறது. தனது மகனின் உடலை சொல்லன்னா வியாகுலத்துடன் தாங்குகிறார். கருவில் சுமந்தவர் இன்று காயங்களுடன் ஒரு குழந்தை நிலையில் மனுக்குலத்தின் மீட்புக்காக அவரது உயிரற்ற உடலை சுமக்கிறார். துயரம் நிறைந்த வேளையில் அன்னை மரியா இயேசுவின் தாய் மட்டுமல்ல, நமது தாயாகவும் நிற்கிறார். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் வேதனைகளை உணர்ந்த அன்னை நமது துன்பங்களையும் போராட்டங்களையும், ஏன் நமது பாவங்களையும், அதனால் நாம் எதிர்கொள்ளும் வேதனைகளையும் உணர்ந்த நிலையில் நிற்கிறார். இறந்த இயேசுவின் உடலை சுமந்தபோது அந்த உடலோடு நமக்காக இயேசு தம்மில் ஏற்றுக்கொண்ட பாவங்களின் சுமையும் இருந்தது என்பது அன்னை மரியாவுக்கு தெரியும். அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். பல வேளைகளில் நம் பாவ வாழ்வில் இருந்து விடுபட முயற்சிக்கிறோம். ஆனால் நமது பலவீனம் நம்மை தோல்வியடச் செய்கிறது. ஆகவே பாவ நிலையிலிருந்து விடுபட இறை உதவி தேவை. இந்த இறை உதவியை பெற்றுத்தரும் அன்னை நம்மோடு இருக்கிறார். நமது இயலாமையை, தோல்வியை, பலவீனத்தை அன்னை மரியாவின் கரங்களில் ஒப்படைப்போம். சிலுவை பாதையில் நாம் நினைவு கூறாத பாவங்களை கடந்து எத்தனையோ மறைவான பாவங்கள், சமூக வன்முறைகள், அத்துமீறல்கள், அரசியல் குற்றங்கள், அடக்குமுறைகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. அவற்றை அன்னை மரியா நமக்காக இயேசுவின் பாடுகளோடு இணைத்து கடவுளின் இரக்கத்தினை பெற வழி செய்கிறார். மரியா நம் சார்பாக ஒரு சிலுவையை சுமந்து கல்லறைக்கு வருகிறார். தன் மகனின் கொடூரமான காட்சியை கண்டு கதறி எழும் தாயின் கண்ணீரை காண்போமா? என் மகனே, கலங்குகின்றேன் நான். கல்வாரி காட்சியை கடந்து வந்தாயோ, கல்வாரி
மகனே நீ தங்கும் சிலுவை மரம் ஊரே பார்க்குதையா உன் தாயும் கதறுகிறே என் செல்ல மகனே என் தங்க மகனே ஆராரீரோ ஆராரீரோ என் மகனே கலங்குகின்றேனா கண்ணீராய் வடிக்கின்றேனா. வெளிப்படுத்த முடியாத எனது மறைவான பாவங்கள் எவை? பெண்கள், குழந்தைகள், ஏழைகள், சமூகத்தால் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக நான் இழக்கும் அடக்குமுறைகள், அநீதிகள் எவை? அன்னை மரியாவின் உதவியோடு நான் மன்னிப்பு பெற வேண்டிய கடந்த கால பாவங்கள் எவை? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். கல்வாரியில் என் அன்னையை உனக்கு தாயாக கொடுத்தது அவரின் பரிந்துரையால் உலக ஆசிரை பெற மட்டுமின்றி மாறாக தூய வாழ்வு வாழ வழிகாட்டி உதவுவதற்கும் என்பதை உணர்ந்து கொள். இதுவே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்களாக. ஆமென். விண்ணக அரசின் மன்னரே, கல்லறைகளிலே அடங்கினே. விண்ணக அரசின் மன்னரே, கல்லறைகளிலே அடங்கினே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. சிலுவை பாதையின் 14ஆம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ரோமையர் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 4. இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அனைத்தும் அடங்கட்டும். இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. நிசப்தம் நிலவுகிறது. அனைத்தும் இழந்து போய்விட்டதோ என்ற உணர்வு. எனினும் இந்த அமைதியில் நம்பிக்கையான மறைபொருள் பொதிந்துள்ளது. புது வாழ்விற்கான உறுதி தெரிகிறது. இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய அரிமத்தியா ஊர் யோசேப்பு, இயேசுவின் சீடர்கள் சிலரும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய உதவி இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய தேவையில்லை. நமது பழைய வாழ்க்கையையும் பாவ பழக்க வழக்கங்களையும், நமது கோபம், பொறாமை, சுயநலம், அகந்தை, அடிமைத்தனம் அனைத்தையும், கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கும் எல்லாவற்றையும் நாம் தாம் கல்லறையில் போட்டு புதைக்க வேண்டும். நமது பழைய இயல்பு சிலுவையில் அறையப்பட்டு அவரது உடலோடு புதைக்கப்படுகிறது. நம் அனைத்து பாவங்களையும் சவக்குழிக்குள் போட்டு புதைத்து ஒரு சில மணித்துளி அமைதி காப்போம். இப்போது இயேசுவின் கல்லறையில் நமது எல்லா பாவங்களையும் புதைக்கிறோம் என்ற கருத்தில் பங்கு தந்தை அவர்கள் இயேசுவின் கல்லறையை ஆணிகளால் மூடுகிறார்.
சிந்தனை: என் பாவங்கள் அனைத்தையும் புதைத்து விட்டேனா? எனது பாவத்தின் சுமைகளால் ஏற்பட்டுள்ள அழுத்தம் போய்விட்டதா? சிந்திப்போம். நான் குழந்தை இயேசு பேசுகிறேன். புதைத்தவை புதைத்தவையாகட்டும், அடக்கம் செய்தவை அடக்கம் செய்தவையாகட்டும். பழைய வாழ்வின் அழுக்கு உனக்கு இனி வேண்டாம். இதுவே என் ஆசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். துன்பத்தின் பாதையில் இயேசுவோடு பயணித்திருக்கிறோம். அவர் கீழே வீழ்வதை பார்த்தோம், ரத்தம் சிந்தியதை நோக்கினோம். அவரின் சிலுவை அடியில் அன்னை மரியாவோடு நின்றோம். இன்று இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்ததோடு நமது பாவங்களை அவரின் சிலுவையில் சுமத்தி நம்பிக்கையுடன் கல்லறையில் அவற்றை புதைத்திருக்கிறோம். கல்லறையின் அமைதியில் உயிர்ப்பின் மகிமையை காணப்போகிறோம். எதை கல்லறையில் புதைத்தோமோ அதை திரும்பி தோண்டி எடுக்கக்கூடாது. கல்லறையில் விட்டவை நம் வாழ்வில் இறந்தவையாகவே இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு நமது பாவங்களை மன்னிக்கிறார். புதிய படைப்புகளாக வாழ இயேசு நம்மை அழைக்கிறார்.